இன்றைக்கி இந்த காட்டுக்குள்ளே போய் என்ன இருக்குது என்ன இல்லை, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த காட்டுக்குள்ளே எது எது எங்களுக்கு பயன் உள்ளது, எது எது பயன் இல்லாதது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்த்துடுவோம் வாங்க. ஸோ நம்ம அப்படியே கடந்து போயிட்டே இருக்கலாம். பார்த்துக்கிடுங்க. நடக்கிற பாதை பார்த்திங்கன்னா தேஞ்சு போயிருக்கும். ஸோ அதில் நடந்து போய்ப்போம். நடக்காத பாதை பார்த்திங்கன்னா நடக்கிற பாதைக்கும் நடக்காத பாதைக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நாங்கள் வழி மாறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த வழியில் போனாலும் எங்களுக்கு நாங்கள் போகிற பாதை எப்படியோ வரப்பாதை அதிலே நாங்கள் வந்துடுவோம். பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ரோட்டில் நடந்து போகிறதுக்கும் காட்டுக்குள்ளே நடந்து போகிறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. பார்த்துக்கிடுங்க மக்களே. ஸோ இங்கே அதிகமாக எங்களுக்கு எது கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆவாரம் பூக்கள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இது தண்ணியே இல்லாமல் வளரக்கூடியது. அதனால் பார்த்திங்கன்னா மலை சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே ஆவாரம் பூக்கள் செடியாக தான் இருக்கும். பார்த்துக்கிடுங்க. ஆனால் இதை நாங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணிப்போம். அதாவது ஃபேஸ்க்கு ஃபேஸ் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிப்போம். மெயின் இன்னொன்று பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகள், அதாவது சர்க்கரை நோய்க்கு இது கட்டுப்படுத்தும். அதனால் சர்க்கரை நோய்க்கும் யூஸ் பண்ணிப்போம், ஃபேஸ்க்கும் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இது 2 விதமாக இது யூஸ் ஆகுது. பார்த்துக்கிடுங்க. நாங்கள் எந்த ஒரு க்ரீமுமே வாங்கி போடுறதில்ல மக்களே. இதை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். இயற்கையாக கிடைக்கிது, இயற்கையாக பயன்படுத்திப்போம். எதுவுமே கலந்துக்கிறது கலப்படம் எதுவுமே கிடையாது. வாங்க அப்படியே நடந்து மேலே போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா சீசனுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாகப்பழம் பார்த்துருப்பீங்க. அதாவது அதிகமாக அதை விரும்பி சாப்பிட்றவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. பார்த்துக்கிடுங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி இருக்காது, நடந்து மேலே போயிட்டே இருக்கணும். போயிட்டு இருந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மலைகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக நாகப்பழம் மரம் இங்கே அதிகமாக இருக்குது. பார்த்துக்கிடுங்க. அந்த சீசனில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லோரும் அங்கேயே தான் இருப்பாங்க. ஏன்னா மரத்து மேலே ஏறுறது, உழுக்கிறது, பறிச்சுட்டு வர்றது, அதில் உப்பு அதுக்கப்புறமேட்டு அதில் மிளகாத்தூள் போடுவாங்க, கலந்து அப்படியே சப்பை கொட்டி சாப்பிடுவாங்க. மக்களே பார்க்கவே ஆசையாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. நானும் நிறையாவே சாப்பிட்ருக்கேன். அந்த சீசன் வந்துச்சுனாவே எங்கள் வீட்டுக்காரர் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க பறிச்சுட்டு வரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெடாம்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் அது வெடாம்பழம் தான் சொல்லுவோம், வெடாங்காயின்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் பண்டிகைலாம் அப்போ சீசன் வந்துடும். பார்த்துக்கிடுங்க. இங்கே அதிகமாக அது கிடைக்கும். நாங்கள் வெடாம்பழம் வேணும் அப்படின்னாவே கரெக்டாக அந்த சீசனுக்கு கரெக்டாக வந்துடுவோம். பார்த்துக்கிடுங்க. பையை எடுத்துகிட்டு கையிலேயே நின்று பறிச்சுட்டு வருவோம். மேலெலாம் ஏற தேவையில்லை, ஏன்னா முள் இருக்கும், குத்திடும். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா கையிலேயே பெரும்பாலும் பறிச்சுட்டு சாக்கில் கோணி சாக்கில் போட்டு வச்சுருப்போம். அதாவது கொஞ்சம் பழுக்கிற பதத்தில் பிச்சுட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அது பழுத்த வாட்டி பார்த்திங்கன்னா அதில் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டு அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எங்களுக்கு பிடிக்கும். அது கிடைக்கும். பார்த்திங்களா. அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கிடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த 2 மட்டும் பயன் இல்லை மக்களே. மெயினான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒடுகு இலைன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு அது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னான்ட்டு எனக்கு தெரியல. ஒடுகு இலைன்னு சொல்லுவாங்க. அது இந்த காட்டு சைடு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அதை வெட்டியும் போட முடியாது மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. அதாவது விஷத்தன்மை அதிகம் வாய்ந்த ஒரு மரம் அது ஒடுகு இலைங்கிறது. அதாவது நாங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கிற வரைக்கும், அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிக்காத வரைக்கும் எங்களுக்கு எதுவும் இது இல்லை மக்களே. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது அதிகமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அந்த சைடே நாங்கள் போக மாட்டோம். பார்த்துக்கிடுங்க. ஆனால் அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னன்னு பார்க்குறீங்களா? அதை என்னடா அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இங்கே காட்டில் பார்த்திங்கன்னா காட்டு பன்னி, அதிகமாக காட்டு முயல், இதனுடைய அது காட்டு முயலோட புழுக்கன்னு நாங்கள் சொல்லுவோம். இதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், உருண்டை உருண்டையாக இருக்குது. இதை எதுக்குமா கையில் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இங்கே அதிகமாக நாங்கள் வலை போட்டு காட்டு முயல் நாங்கள் பிடிப்போம். பார்த்துக்கிடுங்க. இருக்கிறதுலே கறி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. அதை சாப்பிட்டு அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் சொல்கிறதுனால கூட உங்களுக்கு அது எப்படிமா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா 2 கிலோ 3 கிலோ உழவும். பார்த்துக்கிடுங்க. காட்டு முயல் இங்கே அதாவது வலை போடும் போது பார்த்திங்கன்னா இந்த புழுக்கை எங்கெங்கே இருக்குதோ அதை பார்த்து தான் நாங்கள் வலையே போடுவோம் சிக்கிறதுக்கு. அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் அது எப்படிமா பிடிக்கிறதுன்னு மட்டும் பிடிச்சது அந்த காட்டு முயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொண்டு நான் காட்டுறேன். ஆனால் நம்ம வளர்க்குற வீட்டு முயல் மாதிரி இருக்காது மக்களே. இது காட்டு முயலுங்கிறதுனால பார்த்திங்கன்னா முறப்பாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. கலர் மட்டும் பார்த்திங்கன்னா சாம்பல் என்ன கலரில் இருக்குதோ அந்த சேம் சாம்பல் கலரில் இருக்கும். பார்த்துக்கிடுங்க. ஒரு கிரே கலர். அதுக்கப்புறமேட்டு இங்கே பார்த்திங்கன்னா நான் வெடாம்பழம் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா மக்களே. அது பார்த்திங்கன்னா நிறையாவே இங்கே கிடைக்கும்.
அதனாலேயே வந்து நாங்கள் விரும்பி வந்து காட்டை விரும்பி நாங்கள் வந்துடுவோம், விறகு வெட்டுறதுக்கு வருவோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்துக்கிடுங்க, அதையும் சொல்லிடுறேன். மலை நெல்லிக்காய் பறிக்க போயிட்டுருக்கேன் பார்த்துக்கிடுங்க. நான் அதுக்கோசரமே தான் நான் மெயினாக வந்தது. வீட்டில் வந்து ஊறுகாய்க்கு வந்து மலை நெல்லிக்காய் தீர்ந்துடுச்சு, அதனால் சரி இன்றைக்கி போய் நம்ம பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் பார்த்துக்கிடுங்க. வீட்டில் ஊறுகாய் இல்லாமல் கஞ்சி தொட்டுக்க முடியாது. எங்கள் பெரும்பாலும் இந்த சைடு பார்த்திங்கன்னா காலையில் டைமில் கஞ்சி தான் அதிகமாக குடிப்போம். ஏன்னா எந்திரிச்சோடனே சுடு சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டோம். கஞ்சி இருந்தால் கஞ்சி குடிச்சிட்டு 11 மணிக்கு மேலே அப்புறமேட்டு உலை வச்சு சாப்பாடு செய்வோம் பார்த்துக்கிடுங்க. அவ்வளோவே அதை வந்து எங்களுக்கு ரொம்பவுமே பழக்கமாயிடுச்சு பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து அது அவ்வளோவே எங்கள் நடைமுறையை ஒன்றும் மாற்றிக்கிறதுக்கெலாம் இது இல்லை, அது அப்படியே பழக்கமாயிடுச்சு பார்த்துக்கிடுங்க. சரி இப்போ நம்ம போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்துடும் மரம் கூட, ஆனால் நடக்கணும் மக்களே, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். நடந்து உள்ளே போகணும். இந்த முன்னாடிலாம் நம்ம வந்து எதுவுமே கிடைக்காது. நடந்து நம்ம எந்த அளவுக்கு நடந்து போகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா முன்னாடி இருந்த மரங்கள் எல்லாமே வெட்ட எல்லாம் கொஞ்சம் கைனி ஆக்கிக்கிட்டாங்க பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் தீர்ப்பு பண்ணி கைனியாக மாற்றிக்கிட்டாங்க. நம்ம காட்டுக்குன்னு போகணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் ஏதாவது கிடைக்கும், நம்ம எடுத்துகிட்டு வரலாம் வீட்டுக்கு. அதிகமாக பார்த்திங்கன்னா இங்கே யாருமே கூரை மேயறதுக்கோ இல்லை விறகு அந்த கிச்சிங்கன்னு எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. குச்சிங்க தேவைப்படுறதா இருந்தாலும் சரி, மரங்கள் தேவைப்படுறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு கூரை போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே காட்டுக்கு தான் வருவாங்க. அதை விட ஏன் மக்களே இந்த கூட்டுறம் பார்த்திங்களா விளக்க மாதிரி நம்ம தொடப்பம் அந்த தொடப்பம் பார்த்திங்கன்னா என்னம்மா தொடப்பம் தென்னை மரமே இங்கே கிடையாது மக்களே அதிகம். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் கூட்டுறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலையில் வந்து ஒரு தொடப்பம், அது பேர் தொடப்ப மரம்னு சொல்லுவோம். அது வந்து இங்கே வளர்ந்துருக்கும் அதிகமாகவே. ஆனால் இப்போ இல்லை, இன்னும் மேலே போனால் கிடைக்கும். அங்கே போயிட்டு அதை நாங்கள் அறுத்துட்டு வந்துப்போம் பார்த்துங்க. அறுத்துட்டு வந்து அதில் தான் வாசலும் கூட்டிப்போம், வீடும் கூட்டிப்போம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இங்கே வந்து அதுதான் கிடைக்கிது. இங்கே எல்லாருமே அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. விளக்கமாறு வந்து தென்னை மரத்தொடப்பில் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவே ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா தென்னை மரம் வளர்க்குறவங்க கூட பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் தேங்காய் கூட குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டோம். பொரியலுக்கோ குழம்புக்கோ தேங்காய் எதுக்குமே தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம். தேங்காய் இல்லாமல் தான் குழம்பாக இருந்தாலும் சரி, பொரியலாக இருந்தாலும் சரி, தேங்காய் இல்லாமல் தான். வந்தாச்சு மக்களே, பார்த்துக்கிடுங்க. எங்கள் வீட்டுக்காரரு உழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என் தம்பியும் உழுக்க ஆரம்பிச்சிட்டான். என் கூட உடன் பிறப்பு மரத்தில் ஏறி உழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், காய்களும் கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கிடுங்க. அவங்க உழுக்க நாங்கள் பொறுக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கிடுங்க. மரம் ரொம்ப பழைய மரம் இது. ஏன்னா இவ்வளோ நேரம் நடந்ததுக்கு இந்த ஒரு மரம் தான் முன்னாடி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நடந்து போனால் கூட உள்ளே போகலாம், இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது, நடக்க முடியல. மலை மேலே ஏறி வர்றதுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா தண்ணி எடுத்துகிட்டு வரலையா, அதனால் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம முன்னாடியே தேவைப்படுறது மட்டும் எடுத்துகிட்டு இதை பொறுக்குனாவே எவ்வளவோ கிடைக்கும் மக்களே. இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோக்கு யூஸ் இல்லை. கொஞ்சம் இருந்தாவே போதும். ரொம்ப நிறையா போட்டு வச்சாலுமே அது கெட்டு போயிடும் பார்த்துக்கிடுங்க. தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு தேவைக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அதிகம் போட்டுக்க மாட்டோம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இது நம்ம இங்கே வந்தாவே கிடைக்கிது, எதுக்கு அதிகமாக போட்டுக்கிட்டுன்னு தேவைப்படுறத மட்டும் பொறுக்கிட்டோம். பை வரும்போது எடுத்து வச்சுருந்தோம் மக்களே, மறந்துட்டேன் பார்த்துக்கிடுங்க. அதனால தோலில் துண்டையாவது போட்டு வந்திருந்தேன். அதனால் துண்டை விரித்து போட்டுட்டு துண்டில் பொறுக்கி போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பார்த்துக்கிடுங்க. இதுக்கு மேலே இதுக்கு வந்து நம்ம வேலை கொடுக்க வேண்டியது தான். ஏன்னா ருசியான ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் கஞ்சிக்கு குடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா